மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் நடிகர் ரவிச்சந்திரனுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையரகத்தில் அக்கட்சியினர் புகார் கொடுத்துள்ளனர். சனாதனம் குறித்த கமலின் பேச்சுக்கு சங்கை அறுப்பேன் என்று பேசியவரின் மீது நடவடிக்கை பாயுமா? இந்த விஷயம் நான் எல்லாம் சனாதனத்தை சங்கிலியை வேற இருக்குன்னா ஓ சங்க அறுத்துருவேன். யூடியூப் சேனலில் கமல்ஹாசன் குறித்து அவதூறாக பேசியதுடன் கொலை செய்வோம் என்ற ரீதியில் ஆவேசமாக எல்லை மீறிய இந்த பேச்சுக்குத்தான் நடிகர் ரவிச்சந்திரன் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு வம்பை விலை கொடுத்து வாங்கியதன் பின்னணி என்ன? சென்னையில் கடந்த வாரம் நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையின் 15வது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் பங்கேற்றார். அப்போது நீட் தேர்வு, அதனால் பாதிக்கப்படும் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் சனாதனம் குறித்து பேசியிருந்தார். இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாங்கிறோம்? அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்கள. பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. அறிவு தோத்து போயிடும். சனாதன சங்கிலியை நொறுக்கி தள்ளும் ஒரே ஆயுதம் கல்விதான் என்று அகரம் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசியதற்கு நடிகர் ரவிச்சந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் இவர் யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். அப்போது கமல்ஹாசனின் தனிமனித வாழ்க்கை குறித்து கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருந்தார். ஒரு கட்டத்தில் கமலுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விஷயம் நான் எல்லாம் சனாதனத்தை சங்கிலியை வேற இருக்குன்னா ஓ சங்க அறுத்துருவேன். அவனுடைய சனாதன சங்கிலியை வேற இருப்பேன்னு சொன்னா அவன் வன்முறையை தூண்டுறானா, நான் வன்முறையை தூண்டுறானா? அவன் மேல கேஸ் போடணுங்கிற நான் வைக்கிறாருன்னா அவன் மேல கேஸ் போட்டிருப்பேன். அஸ்வாத்தவன் ஐயா, குமரகுரு ஐயாலாம் இதை சிந்திக்கணும். பொன் பாலகணபதி ஐயாலாம் இந்த ஸ்பீச்சை எடுத்து கமலஹாசன் மேல MP MLAக்கான கோர்ட்ல போய் வழக்கு தொடுக்கணும். சனாதன சங்கிலியை வேற இருக்கணும்னு சொல்றாரு. சனாதனம்னா இந்து மதம், இந்து மதத்தை வேற இருக்கணும், இந்து மத சங்கிலிகளை வேற இருப்போம்னு சொல்றாரு. அதான உண்மைக்கு. இந்த நிலையில் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ரவிச்சந்திரன் பேசியதாக கூறி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் புகார் கொடுத்துள்ளனர். அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் மௌரியா மற்றும் இளைஞரணி மாநில செயலாளர் சினேகன் உள்ளிட்டோர் புகார் மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சினேகன், வரம்பு மீறி பேசி ரவிச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல் ஆணையர் உறுதியளித்ததாக கூறினார். இன்னைக்கு கல்வியை அனைத்து மக்களுக்கும் போய் தடுக்காம சில சக்திகள் இங்க தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சங்கிலியை, அந்த தடுக்கும் சங்கிலியை உடைப்பதற்கு கல்வி மட்டும்தான் உலகில் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். கல்வியை கத்துக்கோங்க, அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னாரு. அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தா இது ஒரு பெரிய விவாதமாக வந்திருக்க போதில்லை. ஆனால் அதை குறித்து பதிவு பண்றது தவறில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவதும் உயிருக்கு அச்சுறுத்தல் போதும் ஒரு அகம்பாவத்தோட உச்சத்துக்கு போய் எங்களை என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆதங்கத்தோட பேசியிருப்பதுதான் இன்றைக்கு மக்கள் நீதி மய்ய தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கமல்ஹாசன் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலையும் முடக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.